இன்னைக்கு ஜெபம் செய்வது எப்படி சொல்லி குறித்து நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு கூட நம்முடைய ஊழியத்துல 21 நாட்கள் தானியல் ஜெபத்தை வைத்திருக்கிறோம். தேவனும் எனக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஜெபத்தை குறித்து நாம் பார்க்க போறோம். ஜெபத்துல நாம ஏன் வெற்றி பெற முடியல அப்படி சொல்லி பார்க்கும்போது, நமது வசதிக்கு ஏற்றபடி உட்கார்ந்து கொள்கிறோம், சேர்ல உட்கார்ந்து கொள்கிறோம், தரையில உட்கார்ந்து கொள்கிறோம். ஒரு ஜெபம் என்ற ஒரு பொசிஷன் இல்லாத நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஜெபம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது, முழங்கால் படிட்டு இரு கரத்தை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நம்மளுக்கு யாத்ராம் புஸ்தகம் கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் சொல்லியிருக்கிறார். யாத்ராம் புஸ்தகத்தில் மோசே மூலமாக எழுதப்பட்டது. ஆகமங்கள்ல யாத்ராகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல மோசே தன் 2 கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது அமலேக்கர் அந்த இடத்துல அவன் வெட்கப்பட்டான் சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ நாம் கரங்களை உயர்த்தி ஜெபித்தோமானால் கண்டிப்பாக வெற்றியை பெற முடியும். அப்போ வெற்றி பெறணும்னா நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், கரத்தை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். மோசேயை போல நம்ம கரத்தை உயர்த்தி ஜெபிக்கும் போது வானளவில் நம்முடைய ஜெபங்கள் புறப்பட்டு போகுது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்று சொன்னால், யோனா புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இப்படியா சொல்லப்படுகிறது. யோனா நெருக்கத்துல, கடலின் ஆழத்துல மீன் எங்கெல்லாம் போனதோ, அது விழுங்குனால எங்கெல்லாம் போனதோ அங்கெல்லாம் அவர் போயிருக்கிறார் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. அந்த நெருக்கத்திலிருந்து ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். கடலின் ஆழத்துல மட்டத்திலிருந்து மேலே வந்து தேவனுடைய சமூகமாகிய பரலோக ராஜ்யத்துல போய் அந்த சத்தம் எட்டினது என்று சொல்லப்படுகிறது. ஏன் நம்மளால செய்ய முடியல? அவர்களும் மனுஷர்கள் தானே, ஏன் நம்மளால செய்ய முடியல? நம்மளுடைய ஜெபங்கள் அசதியாய் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ யாத்ராகம் 17:11 படி நாம் என்ன பண்ண போறோம்? இன்னிலிருந்து 21 நாட்கள்ல மட்டுமல்ல, தொடர்ந்து உங்களுடைய ஜெப வாழ்க்கையில கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாக பெரிய வெற்றியை எதிர்பார்ப்போம். நானும் ஒரு காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி நான் எதிர்பார்ப்பேன். நான் உங்கள் மத்தியில இதே போல உங்களுக்கு சாட்சியா சொல்வேன். நீங்களும் சாட்சியா இருப்பீர்கள். வேதம் சொல்லுகிறபடி உலகம் எங்கும் நீங்கள் சாட்சியா இருப்பீர்கள் என்று சொன்ன வசனத்தின்படி நீங்கள் சாட்சியா இருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார், ஆசீர்வதிப்பார், நல்ல பதிலை விரைவில் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you each and everyone.